ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். ஈத் அன்றைக்கி எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் குக்கிங் எதுவுமே பண்ணல. இந்த ஈத் இப்படி தான் போச்சு. இருந்தாலும் ஹாப்பி தான். நம்ம ஓன் ஹவுஸில் ஈத் செலிப்ரேட் பண்ணுறது. மார்னிங் டிஃபன் வந்து இடியப்பு பிரியாணி மட்டும்தான் செஞ்சுருந்தேன். நைட்டு இடியப்பு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் ப்ரேயர் முடிஞ்சதும் வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்து இடியப்பு பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். வேறு எதுவுமே என்னால் செய்ய முடியல. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் விழாவே பார்த்துருப்பீங்க. நான் அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக போனது. இடியப்பு பிரியாணி ப்ரிப்பரேஷன் கூட வீடியோவில் கவர் பண்ணல. ஏன்னா எல்லாரும் ரொம்ப பசியில் இருந்தாங்க. ரொம்ப லேட் ஆனனால நான் எதுவும் வீடியோஸுமே எடுக்கலை. மதிய லஞ்சுக்குமே ஆசிஃப் பிரதர்ஸ்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து நெக்ஸ்ட் டே தான் குர்பானி கொடுத்துருந்தோம். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த குர்பானி கறியை வந்து 3 பிரிவாக பிரிக்கணும். ஒன்று வந்து நமக்கு, இன்னொன்று வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு, இன்னொன்று வந்து ஏழைகளுக்கு. அந்த மாதிரி எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது 2 o'clock ஆயிடுச்சு. அதாவது வீட்டில் வந்து ஆர்டர் இருக்கிறதுக்கு வந்து ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லாதனால பக்கத்தில் வந்து கொல்லையில் எங்களோட குட்டி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அங்கே தான் எல்லாமே பண்ணியிருந்தோம். குர்பானி கொடுத்தது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டே தேவிப்பட்டினத்தில். அன்னைக்கு லஞ்சுக்கு கீ ரைஸ், மட்டன் கிரேவி, பிரெயின் ஃப்ரை, செவரொட்டி பெப்பர், தயிர் பச்சடி இதெல்லாம் தான் இருந்தது.